அண்ணி, என்ன செல்வம்? எனக்கு வேற வழி தெரியல. உங்ககிட்ட தான் இதை பேச முடியும். கேளுங்க. இந்த பிரச்சனையால எனக்கும் லீலாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுல ஏதாவது சிக்கல் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஏன் இத பத்தி எங்களுக்காக நீங்க மாமா கிட்ட பேசுறீங்களா அண்ணி? பேச முடியாதுன்னு இல்ல செல்வம், பேசக்கூடாது. ஏன் நீ உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் எதை வேணாலும் சகிச்சுக்கலாம் செல்வம். ஆனா ஆனா எங்க வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கு எப்படி? சரி, மத்த எல்லாரையும் விட்டுருங்க. என்னையும் உங்க தங்கச்சி லீலாவையும் நினைச்சு பாருங்க. அது எப்படி உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு பார்க்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க செல்வம். அப்பா கிட்ட உதவி கேட்கலாம், பிரியத்தை எதிர்பார்க்கலாம். ஆனா ரோஷப்படாதீங்க, அவமானப்படுங்கன்னு கேட்க முடியுமா? சரோ, நம்ம மருந்தெல்லாம் வாங்கி வந்துருக்கிறேன். தம்பி, டாக்டர் எழுதி கொடுத்த மருந்தெல்லாம் வாங்கி வந்துட்டேன். வேலைக்கு கவனமாக சாப்பிடுங்க. அதுக்கு மேல் நாம் என்ன செய்ய முடியும்? தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாயோட போச்சுன்னு நினச்சிக்க வேண்டியதான். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க தம்பி. டாக்டர் கொடுத்த மருந்து ஒழுங்காக சாப்பிடுங்க. நல்ல ரெஸ்ட்டில் எடுத்தீங்கன்னா சீக்கிரமே சரியாக போயிடும். பஸ்ஸுக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புவா. போலாமாம்மா? அண்ணி, ஊருக்கு போறீங்களா? ஆமா. நம்ம வீட்டுக்கு போல? வீட்டுக்கு தான் போறேன். ஆனா எங்க வீட்டுக்கு. ஏன் நீ? எவ்வளவு பிரச்சனை நடந்திருந்தாலும் அவங்க எப்படி என்ன அங்கேயே விட்டுட்டு வரலாம்? கோயிலுக்கு போனவ திரும்பி வரதுக்குள்ள எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கு என்ன நீ பண்ண முடியும்? செல்வம், நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தி தானே. அந்த எண்ணம் அவங்களுக்கு இருந்ததா என்னையும் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல. அப்போ நான் வேத மனுஷி, அப்படித்தானே? என்ன இன்னும் வேத மனுஷியா தானே உங்க வீட்டுல நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நானே வழி எப்படி உங்க வீட்டுக்கு வர முடியும்? அதான் எங்க வீட்டுக்கு போறேன். இவ நம்ம பொண்டாட்டி, இவ நம்ம வீட்டுக்கு வரணும்னு எப்ப உங்க அண்ணனுக்கு ஞானம் வந்து என்ன கூப்பிடுறாரோ அப்ப நான் வரேன். அது வரைக்கும் நான் இங்க வந்து உங்களை பார்த்தது கூட அவங்க கிட்ட சொல்லாதீங்க. அடிபட்டு கிடக்கிற தம்பிட்டு போய் இதெல்லாம் சொல்லுவாங்களா? தப்பு இல்ல மாமா, உண்மையை தானே சொல்றாங்க. சரி தம்பி, அப்ப நாங்க கிளம்புறோம். உடம்பு பாத்துங்க. வாமா. வரோம்.